நம்மள நிறைய பேருக்கு டீயோட பிஸ்கட் இல்லாம ஒரு நாளே ஓடாது இல்லையா? குறிப்பா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னாவே பிஸ்கட் தான் ஞாபகத்துக்கு வரும். பார்க்க ரொம்ப சாதாரணமா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியுற இந்த பிஸ்கட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, நீங்க தினமும் சாப்பிடுற இந்த பிஸ்கட் தான் உங்க உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துட்டு இருக்கலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மேரி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதுல இன்வெர்ட் சுகர் சிரப்னு ஒரு பொருள் இருக்கு. இது மாதிரி மறைமுகமா சேர்க்கிற சக்கரை நேரா நம்ம கல்லீரல்ல கொழுப்பா படிய ஆரம்பிச்சிடும். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். அடுத்து நினைவாற்றல் இழப்பு. சில பிஸ்கட்ஸ்ல சுவைக்காக E621 அப்படின்னு ஒரு ரசாயனம் சேர்ப்பாங்க. இது மூளைய ரொம்ப அதிகமா தூண்டி நம்ம நரம்பு மண்டலத்தையே பாதிக்கிற அபாயம் இருக்கு. குறிப்பா குழந்தைங்களோட ஞாபக சக்தியை இது குறைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்பவே பயங்கரமான ஒண்ணு மாரடைப்பு அபாயம். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான வில்லன் யாருன்னு நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க ஒரு சின்ன ஆய்வு செஞ்சோம். மார்க்கெட்ல இருக்கிற 20க்கும் மேற்பட்ட பிரபலமான பிஸ்கட்ஸை எடுத்து அதுல எது ரொம்ப மோசம் எது பரவாயில்லைன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆய்வுல பிஸ்கட்ஸை 4 வகையா பிரிச்சிருக்கோம். முதலாவது ரொம்பவே ஆபத்தானது. ரெண்டாவது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ஆபத்தானது. மூணாவது ஹெல்த்தின்னு சொல்லி நம்மள ஏமாத்துறது. நாலாவது உண்மையிலேயே ஆரோக்கியமான தேர்வு எதுன்னு பார்க்க போறோம். உங்க ஃபேவரட் பிஸ்கட் இதுல எங்க வருதுன்னு பாருங்க, நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. சரி வாங்க, முதல்ல முதல் கேட்டகரிக்கு போவோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வகை. ஓரியோ, டார்க் ஃபேண்டசி, போர்பன் மாதிரி கிரீம் வச்ச பிஸ்கட்ஸ் எல்லாம் இதுல தான் வரும். 36.5 கிராம். அடேங்கப்பா, ஒரே ஒரு ஓரியோ பேக்கெட்ல இவ்ளோ சக்கரை இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10 டீஸ்பூன் சக்கரைக்கு சமம். யோசிச்சு பாருங்க. ஆனா பிரச்சனை வெறும் சக்கரையோட முடியல. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, டிரான்ஸ்ஃபேட்டை சாப்பிட்றதுக்கு பாதுகாப்பான அளவுன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த பிஸ்கட்ஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அசல் வில்லன் இந்த டிரான்ஸ்ஃபேட் தான். அப்போ டிரான்ஸ்ஃபேட்னா என்ன? அது ஒரு இயற்கையான கொழுப்பு கிடையாது. பிஸ்கெட்ஸ் மாச கணக்குல கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக செயற்கையா உருவாக்குற ஒரு பயங்கரமான கொழுப்பு. இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை அதிகமாக்கி நல்ல கொழுப்பை குறைச்சிடும். இதனால உடல் பருமன், பக்கவாதம், ஏன் மாரடைப்பு கூட வரலாம். இங்க தான் ஒரு பெரிய தந்திரமே நடக்குது. உங்க பிஸ்கட் பாக்கெட்ல டிரான்ஸ் ஃபேட் 0 கிராம்னு பெருசா போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நாமளும் நிம்மதியா வாங்கிடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சட்டப்படி ஒரு சர்விங்ல 0.5 கிராமுக்கு கம்மியா டிரான்ஸ் ஃபேட் இருந்தா அதை 0 கிராம்னு சொல்லிக்கலாம். இந்த சின்ன ஓட்டையா வச்சுதான் கம்பெனிகள் நம்ம கிட்ட உண்மையா மறைக்கிறாங்க. சரி, கிரீம் பிஸ்கட்ஸ் தான் மோசம்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டாவது கேட்டகரிக்கு வருவோம். இதுல மேரிகோல்டு, பார்லேஜி, குட் டே மாதிரி நாம தினமும் சாப்பிடுற பிஸ்கட்ஸ் இருக்கு. இது கிரீம் பிஸ்கட்ஸை விட கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனாலும் இதுல சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா உண்மையான பிரச்சனை வேற. மைதா, ரீஃபைண்ட் ஆயில், செயற்கை சுவையூட்டிகள்னு ஒரு கெமிக்கல் காக்டெயிலே இதுல இருக்கு. உதாரணமா மில்க் பிக்கீஸ்ல இருக்கிற 471 மாதிரி எமல்சிஃபயர் நம்ம குடல் ஆரோக்கியத்தையே கெடுக்கக்கூடியது. குட் டே பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பிஸ்கெட்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா ஒரு முழு பேக்கெட்ல, அதாவது 7 பிஸ்கெட் இருக்கிற பேக்கெட்ல ஒரு முழு முந்திரி பருப்பு கூட கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கணக்கு போட்டு பார்த்தா ஒரு முழு முந்திரில பாதிக்கும் கம்மியா தான் இருக்கு. இது வெறும் மார்க்கெட்டிங் தந்திரம். சரி, இப்போ மூணாவது கேட்டகரிக்கு வருவோம். இதுதான் ஆரோக்கியமான பிஸ்கெட்னு சொல்லி மார்க்கெட்ல விக்கிறாங்க. பிரிட்டானியா நியூட்ரிசாய்ஸ், சன்ஃபீஸ்ட் ஃபார்ம்லைட், ஓட்ஸ் மாதிரியான பிஸ்கெட்ஸ். ஆனா நிஜமாவே இது ஆரோக்கியமானதா? இந்த படத்தை பாருங்க. சன்ஃபீஸ்ட் கோதுமை பிஸ்கட்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிறது வெறும் 19% தான் கோதுமை மாவு. மீதி 81% என்ன தெரியுமா? அதே மைதா, சர்க்கரை, மத்த ஆபத்தான ரசாயனங்கள் தான். பேர்ல மட்டும்தான் கோதுமை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 8 கிராம் இருக்கிற ஒரே ஒரு கோதுமை பிஸ்கட்ல வெறும் 1.5 கிராம் தான் உண்மையான கோதுமை மாவு. நம்பவே முடியலல்ல? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஹெல்தி பிஸ்கட்ஸ் எல்லாம் வேற ஒன்றும் இல்ல, மாறு வேஷத்துல வர்ற ஜங்க் ஃபுட்டு தான். பேக்கிங் தான் வேற, உள்ள இருக்கிற ஆபத்து ஒண்ணுதான். இவ்வளவு நேரம் பேசிட்டோ, அப்போ எதுதான் உடம்புக்கு நல்லது, எந்த பிஸ்கட்டை தான் சாப்பிடலாம், அந்த முக்கியமான கேள்விக்கு நாம இப்போ பதில் தேட போறோம். அப்போ கடைகள்ல விக்கிற பிஸ்கட்கள்ல எதுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது? பதில் எதுவுமே இல்ல. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கடையில வாங்குற எந்த பிஸ்கட்டும் உண்மையிலேயே ஆரோக்கியமானது கிடையாது. அப்போ நம்பர் 1 ஆரோக்கியமான பிஸ்கட் எதுன்னா அது நீங்க உங்க வீட்ல செய்யறது தான். இத செய்யறது ரொம்பவே சுலபம். முழு கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, சுத்தமான நெய், அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய். இந்த 4 பொருள் போதும். எந்த கெமிக்கலும் இல்லாம சூப்பரான, சுவையான, ஆரோக்கியமான பிஸ்கட்டை நீங்களே உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடலாம். இதுதான் உண்மையான ஹெல்தி ஸ்நாக்.
இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இனிமே நீங்க எந்த பிஸ்கட்டை சாப்பிட போறீங்க, எதை தூக்கி போட போறீங்க. நீங்க எடுக்கிற இந்த சின்ன முடிவு உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.